ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கும் நம்ம காவேரியில் தான் மீன் பிடிக்கலான்ட்டு வந்திருக்கோம். நம்ம தடுப்பணையை தான் நம்ம சதீஷ் தான் வலை வீச வந்திருக்கான். இன்றைக்கி பாருங்கள், சூப்பர் சூப்பர் மீனாக மாட்டோம். இப்போ பாருங்கள், பெரிய கெண்டை 2 மாட்டிச்சு. இருக்குடா போடுறா லே ரோகு கரிஞ்சல்றா மொத்தாட்டியா மொரட்டடி போட்டுவிடு. இந்த வீடியோ கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணாதவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு வீடியோஸ்லாம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. கமெண்ட் ஏதாவது திருத்தணும், ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ ஏதாவது வேணும் அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜோடி போட்டு வந்திருக்காங்க. அறா டக்குன்னு ஐயோ என்ன இருக்கடா, ஏதோ இருந்துச்சு போல. என்னடா ஒண்ணு வேணா, அது கல்லா, அது ஏதோ மீன் கிடந்த மாதிரி தெரிஞ்சுது. மீன் தான் அந்த மாதிரி, அது கல்லு, அதுதான் மீன் மாதிரி தெரிஞ்சுது. சரி, ஏதோ பெருமீன் இருக்கு போல நினைச்சேன். ஏன் எடுத்துடுறா, ஆள் நிற்கிது வெயிட்டிங்களா? அதான் அப்புறம் இறங்குறதுக்கு இதெல்லாம் உதறி விட்டு வந்து என்ன பண்ணுறது, போட்டு விட வேண்டியதான். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நாங்கள் போய் ரிஸ்க் எடுத்து தான் பண்ணிகிட்ருக்கோம். இது பயங்கர இழுப்பாக இருக்கும், பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும் தண்ணி. அதில் வந்து நம்ம நிற்கிறதே கஷ்டமாக இருக்கும். இதில் நான் ஃபோனையும் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு போய் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து வீடியோ போடுறோன்னா அதெல்லாம் உங்களுக்காக தான். அதுக்கான சப்போர்ட்டை தயவு செஞ்சு கொடுங்க. இந்த தண்ணியில் நானே 2 டைம் வலிக்கிட்டு வந்துருப்பேங்க, அவ்வளோ ஃபோர்ஸாக இருக்கும். ஏதோ இருக்குடா, என்ன சாணிக்கிட்டயா? ஏ அங்க பாத்தியா மீன எவ்வளவு மேயுது பாரு. விரட்டிட்டு இடைக்கே வாழை மீன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பொடி மீன், அவ்வளோ மீன். ஆனால் வலை வீசும்போது பாருங்கள், அவ்வளோ மீன் வெளியில் பாயும். அந்த மீன் விரட்டுறது பாருங்கள், பெரிய மீன் ஏதோ விரட்டிட்டு இருக்கு அந்த மீன்லாம். அதனால தான் அதெல்லாம் பாஞ்சிட்டு இருக்கு. அவ்வளோ மீன் பொடி மீன். ஆனால் இது வலை கண்ணு பெரிய கண்ணுன்றதுனால மாட்டல. வீசும்போது எவ்வளோ பாயும் பாருங்கள், அவன் வீசுவான் பாருங்கள். அல்றா அல்றா அப்படியா, அல்றா அல்றா. அதில் எவ்வளோ மீன் பாஞ்சு பார்த்தீங்களா? எல்லாம் பொடி மீனுங்க. வலை கண்ணு பெருசுன்றனால எல்லாம் உள்ளே கொண்டு போயிடுச்சு. பெரிய மீன் ஓடிடுச்சு. பெரிய மீன் தான் ரொம்ப நேரமாக விரட்டிட்டு இருந்துச்சு. எல்லா மீனையும் பெரிய மீன் விரட்டிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுவும் ஓடிடுச்சு, அதுவும் மாட்டல. அவ்வளோ பொடி பாஞ்சது, ஒன்று கூட ஏறலடா வலையில. பெரிய கண்ணு பார்த்து இதான அந்த என்னடா அது, அடே அல்லுனா வலை வீசிட்டு போகும்போது நம்ம பசங்களை பாருங்கள், கையிலே பிடிச்சி அள்ளி வீசுகிறாங்க. அவ்வளோ மீனுங்க. அந்த நாங்கள் நடந்து போகிற இடம் வந்து தொட்டி மாதிரி இருக்கும், அதுக்கு மேலே வந்து ஒரு கட்டை மாதிரி இருக்கும். அந்த கேப்பில் தாங்க அவ்வளோ மீன் அந்த ஓரத்துலேயே வந்துட்டுருக்கோம். அதனால தான் கையால் அமுக்கணி மாட்டுது அவ்வளோ மீனும். இதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு பெரிய மீனே கையால் பிடிச்சிருவான் நம்ம பையன். இருக்கடா இருக்கடா இருக்கடா. டேய் எவ்வளவு பாய்ந்து போடுறாளே, எல்லாம் பொடியா தான்டா இருக்கு. ஒரே ஒரு கெண்டை இருக்குடா, 2 கெண்டை இருக்குடா. இல்ல என்ன எங்க அல்றா, ஒரு அல்ல அல்றா பாப்பா. என்னடா ஒண்ணுதான் வந்துருக்கு. இந்த இங்க பாரு, இங்கே கேப் இருக்கு பாரா என் காலுக்கிட்ட. இங்கே வந்து அல்றா, அந்த கேப்ல இருக்குடா. அதான் ஒரு சாணி கண்டை இருக்கு போல. என்னடா இவ்வளோ இருக்கு அவ்வளோ இருக்குன்னு 2 எடுத்து காட்டுறா.
அந்த பக்கம் வலை வீசினதும் அந்த பொடி மீன் எல்லாம் அந்த கட்டை ஓரமாகவே கூட்டம் கூட்டமாக வந்துடுங்க. அதனால தான் அவ்வளோ மீன். இப்போ வீசும் போது வரும் பாரா. ஏ அப்பா, இல்லை இவ்வளோ இருக்காடா? என்ன அல்ல வந்துகிட்டே இருக்க? இல்ல அதுல மீன் இருக்குடா. இல்லை இங்கே போடுறா. இல்லை காட்டுறா. என்னடா அது? நம்ம பையனை பாருங்க, பொசுக்குன்னா கையாலே பெரிய மீன் ஒன்று பிடிச்சிட்டாங்க அவன் பாட்டுக்கு. மாட்டிச்சா போடுறா. முறதுக்கு என்னடா மயிலியாடா? நம்ம வீடியோவுக்கே மயில தான் வரும்ல. என்னடா அது? அட பாவமே, சரி இதே அந்த மயிலையாவது எடுப்போம். அட சாணி என்ற ஒன்று இருக்குடா. சூப்பர் மீனா வந்திருக்கேன் நினைச்சேன்டா. சாணி என்றதெல்லாம் தெரியுது. கையை ரெடியா வச்சுக்கடா. அவன் அங்கே விரட்ட வருண்டா வாங்கிட்ட தான். நாங்கள் பாருங்கள் எப்படி நவந்து போயிட்டுருக்கோன்ட்டு. நாங்கள் பிறந்ததுலேருந்தே ஆற்றுல பழகி இருக்கிறதுனால எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. யாரும் புதுசாக போனீங்கன்னா இந்த மாதிரி ஆழம் கம்மியாக தான் இருக்குது, இதில் போய் நடந்து போயிடலாம் அப்படின்லாம் நினச்சி யாரும் இறங்கிறாங்க. இந்த கட்டையும் பயங்கரமாக வழுக்கும். அதுவும் இல்லாமல் தண்ணி ஃபோர்ஸு பயங்கரமாக இருக்கும். இப்போ தண்ணினாலும் ஒரு ஆளே அடித்து தள்ளணும், அந்தளவுக்கு ஃபோர்ஸாக வரும். நீங்கள் லைட்டாக ஸ்லிப் ஆனிச்சுன்னா உருண்டுட்டு போய் அந்த பள்ளத்தில் தான் இறங்குற மாதிரி இருக்கும். அதனால் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. போட்டு தள்ள பேசிக்கோ. ஏதோ கெண்டா அடிச்சுட்டு போறா காலில். நிறைய பெருசு பெருசா வருதுடா. ஐயோ என்னடா மெதிப்படுற இடம்லாம் மீனா இருக்க? பெருமீனா? உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, ஆனால் வீசுகிற பக்கம் எல்லாம் மீன் தாவிட்டே தான் நினச்சி. அங்கே பாருங்கள் வலையில் எவ்வளோ தாவிட்டு இருக்குது. அது பெருங்கண்ணுங்கிறதுனால அந்த வலையில் மாட்டில் போடலாம். ஆனால் அவ்வளோ மீன் இருந்துச்சு. என்னன்னு தெரியல, அவ்வளோ மீன் இருக்குது. தண்ணி கொஞ்சம் அதிகமாக போட்டதுனால. சாணி என்னதான் இருக்கா? அதான் சாணி என்னதான் இருக்கு. பெருமீன் ஏதாவது விழுவும் பார்த்தா மூளையில். சாணி இல்லையா? பரவாயில்லையா? சூப்பரா இருக்கா. ரோகு குட்டியாடா? எத்தனை ரோகு விழுந்துச்சு? ஒன்று தான் விழுந்துச்சு ரோகு? ஒன்று தான். ஒன்றா ரெண்டா இருக்குது. இது மிருகால். மிருகால் இல்லை ரோகுடா. அது ரெண்டுமே ரோகு தான்டா. அதுவும் ரோகு தான்டா. இதான் மிருகால். எல்லாம் எல்லாம் மொட்டை கரிஞ்செல்லாம் ஒன்று. இப்போ பாருங்கள் சதீஷ் வீசலாம். நம்ம பையன் இப்போ சொல்லாமல் பாருங்கள் மயிலக்கால தான் மாட்டோன்னு. அதே மாதிரியே மாட்டிக்கிச்சிங்க.
அவன் எந்த நேரத்தில் சொன்னானோ தெரியல, அதே மாதிரியே மாட்டிச்சுங்க. வீசதுக்கு முன்னாடியே எங்க இங்கேயா அங்கேயா அதில் தானே. என்னடா வயல கலந்து எனக்கு என்ன வீட்டுக்கு வர முடியாது. ரெண்டாவது கூட எனக்கு லே நீ வீசதுக்கு முன்னாடியே சொல்லிவிட்டான் மயில. வீசும் போதே மயிலக்கால தான் வரும் பாருங்கிறான். அதே மாதிரியே வந்துருச்சு. சொல்றான் அதே மாதிரி எடுத்தா மயிலே இருக்கு. அதான் பாய்தான் எங்கதான் போகுதுன்னு தெரியலையா வீசும் போது. கர்ரா மீன் மாதிரி தான் அப்படியே எங்கடா போய் மாட்டுக்க மயிலக்கால. என்னடா இருக்குடா 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 2 இருக்குடா. போடுறா. அதே போல் தண்ணி இந்த இந்த 2 ஓரத்துலையுமே பயங்கர ஃபோர்ஸாக போவாங்க, அந்த ஓரத்தில் மோதி போகிறதுனால. இங்க வரா காலுக்குள்ள அது பாயுதுடா அப்படியே. ஆனால் நம்ம பசங்களோட மீன் பிடிக்க போனவே ஒரு ஜாலி தாங்க. சிரிச்சுக்கிட்டே தான் வீடியோ எடுத்துக்கிருந்தேன். பயங்கர காமெடியாக போணுச்சு. நிறைய கட் பண்ணிட்டேன், அதனால அவ்வளோ காமெடியாக போயிட்டு இருந்துச்சுங்க அந்த பசங்களோட. அதான் எவ்வளவு போதுங்கிற காலில் மட்டும் தான். என்னடா வருது? நான் கூட மீன் போல வச்சேன்டா. நான் ஏதோ பெரிய மீன் மாட்டிச்சுன்னு எடுத்து பார்த்தா அது பார்த்தா கட்டையாக இருக்குங்க. ஆற்றுல வந்து அந்த கட்டை பாருங்கள், வீசினோடனே பாருங்கள் எவ்வளோ மீன் தாகுதுன்னு. அவ்வளோ மீன் இருக்குது, ஆனால் அதில் வந்து கண்ணில் பூந்து போயிடுதுங்க, வலையோட கண்ணில். என்னடா அதுக்குள்ள வலை இங்கே வந்துருச்சு, நான் அங்கே பார்த்துட்டு இருக்கேன். பாருங்க, இதுதான் ஃபைனலாக பிடிச்ச மீன். மயில தான் முன்னாடி தெரியும். போதும். அதுக்கப்புறம் நம்ம சதீஷ் இந்த கூண்டுலேருந்து மீன் எடுத்தோம். அதில் பாருங்கள் எவ்வளோ பொடி மாட்டிருச்சு, அவ்வளோ பொடி தாவி வந்துருச்சு. இது போல் டெய்லியெல்லாம் மாட்டாது, எப்போயாவது இந்த போல் நல்லா கூட்டமாக மீன் ஏறும், அந்த டயத்தில் நல்லா மாட்டோம். உண்மையிலே இந்த வீடியோ எடுக்கும்போதெல்லாம் நல்லா பயந்துக்கிட்டே தாங்க வீடியோ எடுத்தேன். எப்போ ஃபோன் விழுவோமோ, எப்போ நம்ம வலிக்கிட்டு விழுவோமோன்ட்டு. அதனால் தயவு செஞ்சு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்போ தான் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் நம்ம வந்திருக்காங்க, நம்ம அவசியம் வீடியோ போட்டே ஆகணும்னு எங்களுக்கும் ஒரு எண்ணம் வரும். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக்கு போட்டு விடுங்க தயவு செஞ்சு. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க, பிடிக்கலன்னா நீங்கள் போட வேணாம். பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு லைக் போட்டு விடுங்க. இதுதான் ஃபைனலாக நாங்கள் பிடிச்ச மீன் மொத்தம். இது வந்து ஒருத்தர் இப்போ விலைக்கு கேட்டார், அதனால் எடுத்து போட்டுருக்கேன் மீன். நம்ம கொடுக்குற மீன் எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருக்கும். செத்து போன மீன்லாம் அந்தளவுக்கு இருக்காது. ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ஆற்றுல தண்ணியிலே விட்டு வச்சு அப்படியே தான் அள்ளி கொடுப்போம் மீன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போங்க. பாய்.